நாங்க கரெக்டா வர்றேன்னா ஓகே ஓகேவா? ஓகே. எல்லா பக்கமும் வாரிட்டேன். டையும் பெர்ஃபெக்ட்டா கட்டிட்டேன். அதை தேய்ச்சும் விட்டுட்டேன். ஸ்டிஃபா தான் இருக்கு. ஓகே. ஷர்ட்டும் சரி பண்ணிட்டேன். ஃபேஸையும் தொடச்சி க்ரீம் போட்டுட்டேன். இன்னும் வேற என்ன பண்ணணும்? இதெல்லாம் பண்ணிடுவியா? வேண்டாம், சோதிக்காதீங்க. ஒழுங்கா ஆஃபீஸ் கிளம்புங்க. முன்னாடி வந்து கையை விடுங்க. ஆமா, ஏன் இப்படி மேலே ஏறிட்டுருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களை ரெடி பண்ணணும்னா உங்க ஹைட்டுக்கு இப்படி இருந்தா தானே முடியும். இல்லைன்னா எப்படி முடியும்? அதனாலதான் மேலே ஏறிட்டு இருக்கேன். அதுக்குதான் கட்டிக்காம இருக்கக்கூடாதுன்றது புரிஞ்சுட்டா? நான் நார்மல் ஹைட்டு தான். என் ஹைட் ஒன்றும் குள்ள கத்திரிக்க ஹைட் இல்ல. நீங்க ஓவர் வளர்த்தி. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, நான் தப்பு இல்ல. புரிஞ்சுதா? ஓ, நான் ஓவரா வந்துட்டேன். ஆமா, நீங்க நட்ட மரம் மாதிரி வந்தீங்கன்னா அது ஏன் தப்பா? நான் ஒரு கரெக்டான ஹைட்ல தான் இருக்கேன். நான் ஒன்னும் குள்ள இல்ல. புரிஞ்சுதா? இவர் பண்ண மரத்த கைய தொடர்றதுக்கு இவர் வளர்ந்துருவாராம், நம்ம பேர்ல சொல்லுவாராம். இது நல்லா இருக்கே கதை. என்ன கலாச்சிட்டு என் கையை எதுக்கு எடுக்கிறீங்க? விடுங்க. நான் எங்கடி கலாச்சாரம் வாங்க முடியாது. வேண்டாம், சோதிக்காதீங்க. அப்படிதான் சோதிப்பேன். என்ன கையை விடுங்கன்னு. இதே பொண்டாட்டி முடியாது. எனக்கு கத்திரிக்காய் கலாச்சிங்கல்ல, பிச்சுக்கா. நான் பக்கத்துல வந்து பார்க்க குட்டியா தானே இருக்கேன். சரி, உங்க ஃப்ரெண்டு கரெக்டான ஹைட்டா குள்ள கத்திரிக்காவா? நான் என்ன கரெக்டான வீட்டுல தான் அவன் இருக்கான். பக்கத்துல நிக்கும் போது கரெக்டா தான் இருக்கேன். அப்போ நானும் கரெக்ட் தான். தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் நட்ட மரம் மாதிரி வளர்ந்துருக்கீங்க. சரி, நட்டமரம்ன்ற ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். என்னன்றீங்க? நீங்க ஓவரா வளர்ந்துட்டு நார்மலா இருந்த எங்களை கலாய்க்கிறீங்க. சரி, கலாச்சிட்டீங்க. இருக்கட்டும், பாத்துக்கிறேன். இனிமேல் வந்து தூக்கி புடிச்சிங்கன்னு வைங்க, தொட்டிங்கன்னா பாருங்க என்ன. ஏன் நீ அப்படியே பனிஷ்மெண்ட் கொடுக்குற? அதெல்லாம் முடியாது. உனக்கு தொடர்ந்து இருக்க மாட்டேன், அதை பத்தி தெரியும்ல. கையை விடுங்க. சாரி டி, ப்ளீஸ் டி. சாரி 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 சாரி. தங்கம்ல குட்டி மேல வேண்டாம் குட்டிமா. குட்டி போகும் ஒண்ணும் கிடையாது. குட்டி போகும். சரிடி அப்படி சாரிடி. இது என்னன்னு? ஆமா. கையை எடுங்கன்னு. குட்டிமா வேண்டாம் குட்டிமா. தேவையில்ல. அத குள்ள கத்திரிக்காண்டீங்கல்ல. சாரிடி, காலம்பரத்துல ஆஃபீஸ் போகும்போது வெறுப்பேத்தாதடி. எங்களை விருப்பத்தலாம். நாங்க மொட்டை பதிலுக்கு விருப்பிக்க கூடாது. சாரிடி, தெரியாம கொள்ள கத்திரிக்கா சொல்லிட்டு தப்பா? தப்புதான். தூக்கி வச்சு கொஞ்சம் இல்லை, அப்ப பாத்துக்கலாம். குள்ள கத்திரிக்காய் தானே, தூக்கவே தூக்காது. கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ்லயே பேசிப்போம். நான் என்னைக்கு வளர்றேனோ, உங்க பக்கத்துல வந்து ஹைட்டா நிக்கிறேனோ அன்னைக்கு கொஞ்சிக்கலாம் என்ன? இதான் நல்லா இருக்கு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த மாதிரி இல்லை மொத்தம் பண்ணிடாதமா. செல்லல உச்சியில ஒவ்வொரு கூட பூ தூக்கிப்பேன். தூக்குனீங்கன்னு வைங்க, எல்லா ட்ரெஸ்ஸையும் கழிச்சு விட்டுருவோம். உங்களுக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏண்டா, என்ன பண்ண என் குட்டி மோசம் ஆகும்? குள்ள கத்திரிக்கான்னு சொல்லி பாருங்க. பிச்சு. பிடிச்சி சொல்ல மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். காலங்கத்துல வெறுப்பேத்துறீங்க. சரி தங்கம். அமைதியா இருந்தீங்க, ஒழுங்கா ரெடி பண்ணி விட்டு நம்மகிட்ட கிளம்புறேன். ஏதாவது வெறுப்பேத்துனீங்கன்னு வைங்க. பிரேக்ஃபாஸ்ட் நீங்க ஊட்டி விடுவேன். விடுவாங்க. பாசமா சொன்னேன். போதும் பாசம். வச்ச பசிங்க வாங்கி கட்டுறேன்னு அப்புறம் என்ன? சரி கூட்டிமா. பிரேக்ஃபாஸ்ட் இது பண்ணிடுறோம். நிஜமாவா? ஆமா, என் புருஷன் இதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு கேட்டா செய்யாம இருப்பேனா? டிக்கெட் காட்டி செஞ்ச. ஆமா, ஆசைப்பட்டுட்டீங்க. அப்புறம் நிறைவேற்ற மாட்டேனா? நான் ஆசைப்படுறேன், அதெல்லாம் நிறைவேற்றுறீங்களா? உங்க ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம். ஆனா எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப நிறைவேற்றுவோம். புரிஞ்சுதா? மத்த ஆசையில எப்ப நிறைவேற்ற தோணும்? அதெல்லாம் தோணும்போது தோணும், அப்ப செய்வேன். சரி சரி. முடிஞ்சிச்சா? போதும் போதும். அப்ப கைய விடுங்க. அது எனக்கு டைம் ஆகுது, கைய விடுங்கன்னு. விட்டுட்டம்மா. என்ன நீ மேலே ஏறி நிக்கிற? உங்க ஃப்ரெண்ட் ரெடி பண்ண பின்ன வேற எது மேல ஏறி நிக்கிறது? ஓகே ஓகே. பிடிச்சிருக்கா? சூப்பரே, நல்லா இருக்கு. தங்கச்சி டேஸ்ட் இருக்கு. ஒண்ணு மஞ்சள் கலர்ல அவ தெரியவா, இல்ல சோப்பு கலர்ல எடுத்து கொடுப்பா. அதானே? புரியல. இன்னைக்கு என் பர்த்டேக்கு ரேட்டு, அதோ இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு ரேட்டா? நீ பாரு, ஹாஸ்பிட்டல் போற மாதிரியா போற? ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோல போற. ஓ, அப்படி. சரி. ஏன்டா ஓட்டுற? அழகா தானே இருக்குது ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன்.
சரி அண்ணி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீங்களே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் நாத்து. டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. என்னவோ சொன்னாங்களே ஆண்டி, குழி பணியாரம் இல்லையா? ஆமா ஆமா, உங்க ஃப்ரெண்டு கேட்டாரேன்னு செஞ்சேன் பிரேக்ஃபாஸ்ட், அவ்வளவுதான். சரியா நீ, நான் கிளம்புற டைம் ஆகுது. சாப்பிட்டியாடா? இல்லைண்ணா, நான் எடுத்துக்கிட்டேன். நான் லாவணி பக்கத்து கூட சேர்ந்து சாப்பிடுவேன். சரி, உங்க ஃப்ரெண்டுக்கு இங்க இருக்க வர சாப்பிட சொல்லுங்க, நான் கிளம்புறேன். என்ன என்ன கொண்டாட்டு மாதிரி தானே ஊட்டி விடணும்ண்ணா. சரிண்ணா. இப்போ இப்போ நான் வரேன், டைம் ஆயிடுச்சு, எனக்கு டியூட்டி தான். என்ன பாய், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். பொண்டாட்டி என்னடி? பாய் அண்ணி, ஆல் தி பெஸ்ட். லவ் யூ அண்ணா, பாய், ஆல் தி பெஸ்ட். வீர செல்லக்குட்டி, தேங்க்யூ. டாடா. என்ன பண்ணல, எனக்கு கொல்லவே சொல்ல, எனக்கு புரியல. ஏன் இப்ப திடீர்னு இப்படி வேகமா ஓடுற? பாடுற கொழுப்ப இப்ப இருக்கிற இப்படி வேகமா ஓடுது. இவர் பண்றதெல்லாம் பண்ணிட்டு வரான். நான் என்ன பண்ணேன், என்னையும் கலாய்க்கிறீங்க? யாரும் இப்ப கலாய்க்கல, நீ தான் அவளை கலாச்சி அவளை ஹர்ட் பண்ணி அமைச்சிருக்க. நான் என்ன ஹர்ட் பண்ணேன்? ஷர்ட்டை கலாச்சது நீ தானே? இல்ல, அன்னைக்கு ஒரு ரெட்டு வச்சிருந்தாலும் இன்னைக்கு ஒரு ரெட்டு, அதனால சொன்னேன். இந்த மாதிரி சோப்பெல்லாம் பார்த்தா தூக்கிடுவா போல அப்படின்னு சும்மா சொன்னேன்டா. ஓகே, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ மஞ்சள் மஞ்சள் போனான் கலாச்சது. ஃபுல் மஞ்சளா இருந்தாலும் சும்மா ஒரு ஃபன்னுக்கு சொன்னேன். சரி, என்னோட ஃபேவரட் கலர் என்ன? உன்னோட ஃபேவரட் கலர்? உனக்கு ரெட்டு பிடிக்கும்ல? அதனாலதான் ஃபர்ஸ்டே எனக்கு பிடிச்ச கலர்ல போட்டோன்னு அவ எடுத்து கொடுத்தா. அவ ஃபேவரட் கலர் என்ன? ஃபேவரட் கலர் என்ன? அப்போ உங்களுக்கு அது கூட தெரியாது. அப்புறம் பெரிய சீன் வேற. எனக்கே என் ஃபேவரட் கலர் எடுத்து கொடுக்கல. எனக்கு பிடிச்சது பிளாக்கு. சரி, ஃபர்ஸ்ட் எதுக்கு பிளாக்ன்றதுனாலதான் இந்த மாதிரி எடுத்திருக்கா. இது ஒரு மாதிரி பிளாக் ஃபீல் கொடுத்துரும்ல, அதனால எதுவுமே டார்க் ப்ளூ டக்குன்னு பார்க்க பிளாக் மாதிரி தெரியும்ல, ஸோ எனக்கு அப்படி எடுத்திருக்கா. இப்போ வரைக்கும் உனக்கு அவளோட ஃபேவரட் கலர் ஞாபகம் வரல. அவளுக்கு ஏதோ 2 கலர் பிடிக்கும்ல, பிங்க், இன்னொன்னு எல்லோன்னு நினைக்கிறேன். நினைக்காத, எல்லோ தான். அவளுக்கு பிடிச்ச கலர்ல அவள் ட்ரெஸ் போட்டதை நீ கலாச்சா, அதனால அவளுக்கு அவுட் ஆயிடுச்சு. டேய், நான் ஃபன்னுக்கு சொன்னேன்டா. ட்ரெஸ்ஸை கலாச்சா பரவாயில்ல, நீ எல்லாத்தையுமே கலாச்சிட்ட. இப்போ நீ இந்த ரெட்டை கலாச்சது உன் பர்த்டேக்கு அவள் எடுத்துக்கிட்டோ சேர்த்து கலாச்ச மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ அதை பத்தி பேசினா என்ன அர்த்தம்? டேய், நான் அந்த அளவுக்கு யோசிக்கவே இல்லடா. நீ யோசிக்கல, ஆனா அவளுக்கு யோசனை வந்திருக்கோம்ல. எப்படின்னா போ. இத்தனை பிடிக்கும் சொன்ன ஒரே காரணத்துக்காக சாப்பிடணும் போல் ஆசையா இருக்குன்னு சொன்னதுனால உட்காந்து காலங்கத்தால எழுந்து சமைச்சு, இது என்ன ஒரு வாட்டிக்கு 5 தான் ஊத்த முடியாது. எல்லாருக்கும் அதை ஊத்திட்டு அவளும் ஊத்தி கட்டிட்டு அவள் சாப்பிட கூட இல்லை. ஆசை செஞ்சுட்டு வந்தா. அவளுக்கு நல்ல பாராட்டு குத்தமிச்சல, சந்தோஷம். இதுல பத்தாததுக்கு சார் ரெடி பண்ணி விடன வேற ஒரு சீன். உன்னால அப்பே விட்டு போயிருக்கணும். டேய், நான் சும்மா தான்டா கலாச்சேன். என்னவோ அவன் சொல்றத உண்மையோன்னு நினைக்கிற. நீ என்ன நினைக்கிற? ஆமாண்டா, அதான் உண்மை. என்ன சொன்னா? நீங்க என்ன நினைப்பீங்க? எனக்கு புரியல. அவரை சொன்னாலே அவளை கொஞ்சம் கொஞ்சமா வெறுத்துட்டு வராடிட்டு, முழுசா வெறுத்துட்டு விலகி போயிடுவேன்னு சொன்னாலே அதுதான் உண்மைன்னு நினைக்கிறோம் நாங்க. ஏய், ஏன் அப்படி சொல்றீங்க? நீ அவளை பிடிக்காத மாதிரிதான் நடந்துக்கிற. ஏன் ஃபர்ஸ்ட் டேவே இப்படி பண்றீங்க? சரி, வாட நம்ம போலாம். நீ எப்ப கிளம்பி வருவ வா, நாங்க ஹால்ல வெயிட் பண்றோம். ஏய், சரி கைவா போலாம். நான் ஃபன்னா தானே பண்ணேன், அது அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிட்டா? சரி, ஃபோன் பண்ணி ஒரு சாரி கேட்டுடலாம். என்ன பில் போயிட்டு இருக்க மாட்டேன், அவ்வளவு கோவமா இருக்கா? ஆனா இங்க ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுற சவுண்ட். ஃபோன் வச்சுட்டு போயிட்டலாம். அவ்வளோ கோவமா போயிட்டா? சாரி டி, டைம் வராது, இல்லை நாளைக்கு பார்த்துட்டு போகலாம். சரி, வரும்போது பார்க்கலாம். என்னடா சீக்கிரம் வந்துட்ட? அதனாலப்பா, சிங்கிள் டியூட்டி தான், அதான் முடிஞ்சிடுச்சு, வந்துட்டேன். வர்றா, பொண்ணுக்கு வீட்டுல இருக்கலாம் தெரியுது. டாடி வேண்டாம், பாருங்க மாமா. என்ன என் குழந்தை சும்மா விட்டுறீங்க? இல்ல மச்சான், சும்மாதான். என்ன, இங்க வந்தானே ஆள்தான் போலீங்க. நீ வாங்க, வந்து உட்காருங்க, வாங்க. வரேன் தம்பி. அப்பா கொஞ்ச நேரம் கூட தனியா விட்டுறாதீங்க, உடனே வந்துருங்க. நீ வரலே வந்தா? நான் ஃபர்ஸ்ட் அங்கதான் வந்தேன், நீங்க தான் ஆள் இல்ல. போயிருந்தீங்க? இல்லடி, பக்கத்து வீட்டுல அந்த குழந்தைக்கு என்ன வயிற்று வலி சொன்னாங்க, பார்க்க போயிருந்தேன். நான் வந்து போன் எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அவ்வளவு நேரமும் நீங்க வரல, ஆனா நீங்க என்ன குறை சொல்றீங்க? தீபா தாயை குறை சொல்லல.
என் பொண்ணு வந்து பார்க்கவே இல்லைன்னு தான் நான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லம்மா, வேற ஒண்ணும் இல்ல. நான் மாமியாருக்கு கூட வாய்ப்பு இல்ல. ஆனா நீ 100 மாமியாருக்கு சமம். அப்ப பாருங்கப்பா. என்ன என் பொண்ணு என்ன சொல்ற? அது மாதிரி ரொம்ப நல்லவேன்னு சொன்னேன். அதான் ஜாக்கிரதை. வாங்க வாங்க, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க. அத்தை, வேலை முடிஞ்சிருச்சு. நீ வாங்க வந்து உட்காருங்க. உட்காரேன் டாடி. ட்ரெஸ் சூப்பரா இருக்குடா. உனக்கு ரொம்ப சூட்டா இருக்கு. பரவாயில்லையே. இப்பதான் ஒரு ஆபீசர் பாக்குற மாதிரி இருக்கு. அப்பா எல்லாருமே சொன்னாங்க ஆஃபீஸ்ல நல்லா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு எனக்குன்ட்டு. என் தங்கச்சி செலக்ஷன் ஆச்சு சும்மாவா? ஆமா ஆமா நல்லாதான் இருக்கு. காலையிலயே சொல்லிட்டாப்பா ட்ரெஸ் சூப்பர்னு. அன்னைக்கு பாருங்க சாரி அது. இது திரும்ப சரி திரும்பிட்டு ஃபோன் போடுறோம். மாப்பிள்ள ஃபோன் வச்சிருக்க கூடாது. என்னமா உன் ஃபோன் வரையும் சவுண்டா கேட்டுட்டு இருக்கு. தெரியலப்பா, ஏதோ தேவையில்லாத மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. தேவையில்லாத மெசேஜ்னா? சும்மா யாராவது அனுப்புவாங்கல்ல மொக்கையா சில விஷயங்கள், அது மாதிரி வந்துட்டு இருக்குப்பா. மெசேஜ் பண்ணிட்டு இருக்க தேவையில்லாத மெசேஜா? பேசுறத மாற்ற மெசேஜ் பண்ண அதுல பேசணும் கத்துறோம். தூத்து போடுற ஃபோனை பாரு. வேண்டாம் என் பொறுமைக்கு ஒரு உண்டு. சரி, போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க, உட்காருங்க, பேசுவோம். காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லாட்டு ஃபர்ஸ்ட் இல்ல, சோ சில பேர் ட்ரீட் கேட்டாங்க, அதனால வரும்போது காஃபி டே போயிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டு வரும். சரி சரி சரி, ட்ரெஸ் மாத்திட்டு உட்காருங்க வாங்க. இதோ போயிட்டு வரேன். அத்து வரியா? இல்ல நீங்க மாத்திட்டீங்க வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். சரி என் போனை சார்ஜ் போட்டுடுறீங்களா? இல்ல ரூம்லயே வச்சிருங்க, எனக்கு இந்த போன் தேவையில்லை. சரி அத்து கொடு. ஐயோ சரி பார்ப்போம். என்னடி தாவணி தாவணின்னு தெரியுங்க, இப்ப நீ இப்படி கேட்ட. உனக்கு எல்லோ பிடிக்கும் தான், அதுக்கு இதுக்குள்ள எல்லோவே போடுற சட்டமா என்ன? இல்லவா, இந்த ஒரு வாரம் ஃபுல்லா எல்லோவே போடலான்ட்டு ஒரு எண்ணம், அவ்வளவுதான். இனிமேல் தாவணியில கட்டுறதா இல்ல, அது கடுப்பா இருக்குமா, போல இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். என்ன அவ்வளவுதான் பார்த்துக்கணும். தெரியாது திரும்ப திரும்ப கலாச்சிட்டு நான் லேட்டாவோட யோசிக்கவே இல்லை. ஆண்டி ஆண்டி, அலாரம் ஆனிச்சு. என்னடா இப்பதான் வரணும் தோணுச்சு உனக்கு? ஆமா திவ்யா வீட்டுல அதிசயமா இருக்கு. அவ ஒரு நாள் சீக்கிரம் வந்ததும் உனக்கு பிடிக்கல. நீங்க வீட்டுல இருக்காதுன்னு கேட்டேன். அவன் நீ உட்காந்துட்டு இருக்க? அவ எங்க உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன? வந்ததுல இருந்து இங்க தான் உட்காந்துட்டு இருக்கேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வரும்போதே பாத்தீங்க தானே, அப்பத்துல இருந்து நான் இங்க தானே உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறம் இல்ல சும்மா கேட்டேன். என்ன தெரிஞ்சுட்டு வந்துட்டியா? நல்லா சுத்தி பார்த்தியான்னு கேட்டாங்க. நான் எந்த சுத்தி ஆணியும் பார்க்கல. அப்புறம் நீங்க சும்மாதான் பத்தியாட்டி. சரி அமைதியா நம்ம தான் அம்மா கிட்ட பேசல, அப்படியே ஊருக்கு போயிட்டேன். சரி திருப்பி வந்து பேசணும்னு பார்த்தா திருப்பியும் போயிட்டேன். ஏன் அம்மா கூட வருவோம் பேசுவோம், ஏன் அப்படி இருக்க மாட்டேன்? உங்ககிட்ட என்ன பேசணும்? பேசுறதுக்கு என்ன இருக்கு எனக்கு புரியல. உன் அம்மாடா சும்மா என்னடா என்ன பேசுறேன் என்ன பேசுறேன்னு கேக்குறீங்க? எனக்கு கூட பேச உனக்கு இஷ்டம் இல்ல, யார் கூட பேசுவேன்? யாரை பிடிச்சிருக்கோ யார் வேணுமோ அவங்க பேச இப்ப என்னன்றீங்க? என்னம்மா சமைச்சீங்க? சிக்கன் குழம்புடி. நீ இதை கட்டிட்டு போக மாட்டேன்னிட்ட. நாத்து உனக்கு கட்டிட்டு போலியா? அப்ப என்ன சாப்பிட்ட? குழி பணியார் எடுத்துட்டு போன நீ. நீங்க என்ன எடுத்துட்டு போனேன்னு கேட்கல, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். அண்ணி, ஆனா என் அண்ணி வந்து செம ஃபார்ம். அத நம்ம அப்புறம் பேசிக்கலாம். உன்ன சரி சரி விடுங்க. சாப்பிட்டீங்க சாப்பிட்டியா? இந்த பாரு விரும்பித்தது வீட்டுக்காவது வந்து சாப்பிடுவியா இல்ல? சொல்றேம்மா. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா காஃபி டீ? வேண்டாண்டா, நாங்களே லேட்டா தான் வந்தோம், இப்பதான் சாப்பிட்டோம். மேல உடனே காஃபி டீ குடிச்சா கடுப்பா இருக்கும். ஆமாண்டா வேணாம். சரி எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும். ஓகே தருவேன். இதுக்கு எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும். கிச்சன் போனீங்கன்னா பால் இருக்கும், ஷெல்ஃப்ல ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்கும். கோல்டா வேணும்னா அப்படியே கலக்கி குடி, ஹாட்டா வேணும்னா மைக்ரோவேவ்லயோ
இல்ல கேஸ்லயோ சூடு பண்ணி கலக்கி குடி. நான் எழுந்து போயிருக்கணும். சரிதான் நீ இப்படிதான் இருக்கும். என்ன கேட்டுட்டா? ஒரு ஆலிக்ஸ் தானே கேட்டுட்டா? ஏன் அது போட முடியாதா? அதேதான் சொல்றேன், ஒரு சின்ன ஹார்லிக்ஸ் தானே, அது அவங்களால போட்டுக்க முடியாதா? அதானே, அவளே இப்பதான் வந்து உட்காந்துட்டு இருக்கா. வேணும்னா போட்டு கொடு, இல்லைன்னா அவளே போட்டு குடிக்க சொல், அது உங்க இஷ்டம். என் மருமகளே எழுந்துக்க மாட்டா. சரி திவ்யா கொஞ்சம் வாங்க. காது கேட்கும், என்ன பேசினாலும் அங்கிருந்தே பேசுங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. காலு வலிக்குது, அதான் கொஞ்சம் காட்டலாமே. அதான் வரியா கொஞ்சம் ரூமுக்கு. ஆர்த்தோ டாக்டர் இல்ல, எனக்கு காலை பத்திலாம் தெரியாது. வேணா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அங்க ஆர்த்தோ இருப்பாரு, அவரை விட்டு முட்டிய பதம் பார்க்க சொல்றேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த டாக்டர் வேணுமோ பாத்துக்கோங்க. அது சூப்பர் டி. இதெல்லாம் பேச்சு கேட்கிற கொஞ்சத்துமே பாரு. என்ன நாத்து, என்ன திடீர்னு இப்படி ஒரு எனர்ஜி? அவங்க புள்ள மேல அவ்வளவு காண்டா இருக்கேன், அதான் அவங்க அம்மா கிட்ட காட்டுறேன், அவ்வளவுதான். ஓ, இது ஒரு நல்ல முன்னேற்றம். என்ன சனக்குட்டி, இவ்வளவு ஒரு முன்னேற்றமா? எல்லாம் உங்க ஃப்ரெண்டு மேல இருக்க காண்டு தான். நீங்க திட்டுறதா அவங்களால எவ்வளவு காண்ட வேணா இருக்கும், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நல்ல கல்வி ஒருத்தர் ப்ராப்ளம் இல்லை. ஜென்ரல் டாக்டர் தானே, ஜென்ரல் பேரு கூட பார்க்க மாட்டியா? ஜெனரல் டாக்டர்லாம் காலெல்லாம் பார்க்க கூடாது, பார்க்க மாட்டேன். அவதான் சொல்றாள் கால் பத்தி அவளுக்கு தெரியாதுன்ட்டு. அப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டல் போ, இல்ல இங்க பக்கத்துல டாக்டர் வேணா போய் பார்ப்போம். சரிங்க, என்ன கூப்பிட்டாலும் வர மாட்டா. சரிச்சா? அப்புறமா பாத்துக்கிறாங்க. கால் வலிக்குதுன்றீங்களா, அப்படியே நிக்கிறீங்க, ஒண்ணு உட்காருங்க இல்ல உள்ள போங்க. அப்ப எல்லாத்தையும் இருக்கக்கூடாதுன்ற? ஏன் அவங்க இருக்கக்கூடாது? அவங்களுக்கு இருக்க வேண்டாம்னு சொல்லலையே. கால் வலிக்குதுன்னா உட்காருங்க, இல்லைன்னா உள்ள போய் உட்காருங்க, இங்க உட்கார முடியலனான்னு சொன்னேன். நான் போங்கன்னு சொல்லவே இல்லையே. என்னம்மா ஒருத்தவங்களை ஆளே காணும், இவங்களை பேசின பேச்சுக்கு நேரம் வந்து என்ன திட்டிருக்கணுமே. இங்க சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க, அதான். அதானே பார்த்தேன். என்னடா அது, இவங்க நான் பேச ஆரம்பிச்ச செகண்ட் ஆன போது வந்திருக்கணுமே, காணுமேன்னு பார்த்தேன். அதனாலதான் ஆளு வரல. ஓகே ஓகேண்ணா. அம்மி, இந்த வீட்டுக்கு கண்டுக்கவே மாட்டேன், தெரியும் இந்த வீட்டுக்கு வந்து இப்படிதான்ட்டு. பத்தியா ஆரம்பிச்சுட்டு நீ சுகத்துக்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, எனக்கு விருப்பிட்டாத. பாருங்கட்டி, அவரோட பேசிக்கிட்டே இருக்கிற அவர்கிட்ட அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல. அதை நீ பாரு. என்ன பண்ணிட்டு ரொம்ப சோதிக்கிறேன், பிடிச்சி இழுத்து வச்சுக்க பாடி பண்ணி யாரு இருக்காங்க பார்க்க மாட்டேன். அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? சும்மாதான்ப்பா கேட்டேன். 6 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குடா சொன்னாங்க, அதுக்கு போய் ஆகணும். அது மட்டும்தான் வேலை, அதை தாண்டி வேற வேலை இல்லை. அது முடிச்சுட்டா வீட்டுக்கு திருப்பி வந்துடுவோம். இப்ப நீங்க திருப்பி போகணுமா? ஆமாண்டா, இங்கதான் நம்ம ஏரியால தான் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல தான் மீட்டிங்கு. அதனால தான் வீட்டுக்கு வந்தோம். சரி அங்கிருந்து வந்த டயர்டா கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் போலான்ட்டு முடிச்சுட்டு இப்படியே வந்துடுவோம். சரி சரி. ஆமா ஆமா, நீங்களும் சித்தப்பா வந்தானே போனீங்க, சித்தப்பா வரலையா? இல்லடா, இன்னும் ஒரு வாரம் வேலை, அதை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு மும்பை போட வேண்டிய வேலையே இல்லை. ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணலாம் தான் பார்த்தோம், ஒரு இடம் வாங்கி போட்டது ஓகே ஆயிடுச்சு. சரி 2 பிரான்ச்சு தொடங்கிட்டதுனாலதான் வேலை அதிகமாச்சு. இங்க இருந்து நம்பிக்கையான ஒரு 4 ஆளு தூக்கிட்டு போய் அங்க போட்டாச்சு. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. அதனால அதுக்கப்புறம் அடிக்கடி அங்க போக வேண்டியது இல்லை. திருவிழா வேற வருது, அதனால அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வச்சு ஒரு 15 நாள் நிம்மதியா இருக்கலாம்ல. அதனாலதான் அவர் மும்பையை பாத்துக்கிறாரு, நாங்க இங்க இருக்க ஒரு பிரான்ச்ல அந்த வேலைகளை பார்க்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் ஜாலியா இருக்க வேண்டியதான். டாடி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்ல, நீங்க தமிழ்நாட்டுல மத்த இடத்துல ஓபன் பண்ணீங்க ஓகே, ஆனா நம்ம ஊர்ல இல்ல அந்த ஊரோட டிஸ்ட்ரிக்ட்லயே நீங்க ஓபன் பண்ணல. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஒண்ணு இருக்கணும்ல. ஆமாண்ணா, அதை யோசிக்கவே இல்லையே. நம்ம ஊர்லயும் ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆட ஆமா மாப்பிள்ள, இது நான் கூட யோசிக்கவே இல்லை பாருங்களேன். நம்ம எங்கெங்கயோ ஆரம்பிக்கணும், நம்ம சொந்த ஊர்ல ஒன்னையே நமக்கு ஆரம்பிக்கணும்னு தோணவே இல்லை. அதுக்குதான் என் பொண்ணு வேணும்ன்றது. இந்த மாதிரி யோசனைன்னா என் பொண்ணு தான் கொடுப்பேன். அதானே, இது கரெக்ட் தானே. ஒரு ட்ரேட்மார்க்கா நம்ம ஊர்ல இருந்தா அது கொஞ்சம் கெட்டா இருக்கும். சரி, நான் மாமாக்கு ஃபோன் பண்றேன். நம்ம இடம் ஏதாவது செட் ஆகுதான் பார்க்கலாம், இல்லை யாராவது விற்கலாம்ல வாங்குற மாதிரி ஐடியா இருக்க பார்க்கலாம். இந்த வாட்டி திருவிழா பொருளை ஃபைனல் பண்ணி முடிச்சிடலாம். என் பொண்ணு ஆசைப்பட்டுட்ட, ஆரம்பிக்காம இருப்போமா? நம்ம ஊர்லயே ஆரம்பிச்சிடலாம், போதுமா? ஓகே டாடி, தேங்க்யூ. ஆனாலும் உனக்கு கொஞ்சம் பிசினஸ் மைண்ட் இருக்கு. தேங்க்ஸ் மாமா.
அப்ப மும்பைல 2 பிரான்ச்ல ரெஸ்டாரண்ட். மும்பைல இருக்குது ரெஸ்டாரண்ட் இல்ல, ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல். என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, நாங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் தான் சொன்னோம். உன் தங்கச்சி தான் நார்த் இந்தியா சைட்ல ரெஸ்டாரண்ட் வேண்டாம், ஹோட்டல் ஆரம்பிங்கன்னா ரூம்ஸ் அதெல்லாம் வச்சு, அதனால அங்க ஹோட்டல் தான் ஆரம்பிச்சிருக்கோம். அங்க ஹோட்டலா? ஆமாண்ணா, அந்த பக்கம்லாம் ரெஸ்டாரண்ட்லாம் நமக்குலாம் செட் ஆகாது. அதனாலதான். ஆனாலும் அங்க நம்ம இருக்கணும்ல. எப்பயும் அவங்க மட்டும்தான் வந்து சவுத் இந்தியால இருக்கணுமா என்ன? நம்மளும் போலாம். அதனாலதான் அங்க ரெஸ்டாரண்ட்டை விட ஹோட்டலுக்கு தான் மவுஸ் அதிகம். வீட்லயே இருக்கிறவங்க கூட அங்க வந்து தங்குவானுங்க, பார்ட்டி பண்ணுவானுங்க. சோ ஹோட்டல் ஆரம்பிக்க சொன்னேன், அதனால ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க. சோ அங்க இருக்கிற 2ம் ஹோட்டல். நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற அளவுக்கு பணக்காரங்களாயிட்டோம். ஆமா ஆமா, அப்ப நம்ம போய் தங்கலாம். நான் சொல்லிட்டேனே 1 வீக் நான் அங்க போய் தங்குவேன், நான் மும்பை சுத்தி பார்ப்பேன்னு. நீ மட்டும் சொல்லிட்டு செல்ல குட்டி, இல்ல கூட நான் பண்ணிடுறேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் சர்ப்ரைஸா போவேன். உங்க ஸ்டாஃப்லாம் என்ன லட்சத்துல இருக்காங்கன்னு தெரியும், வர கஸ்டமர் எப்படி கவனிக்கிறாங்கன்னு தெரியும். ஓ அப்படி, சரி சரி, அதுவும் சரிதாமா, சரி அப்படியே பண்ணு. ரிவ்யூவும் நல்லதுதான், நீ ஆராய்ச்சி பண்ணி சொன்னீங்கன்னா பர்ஃபெக்டா தான் இருக்கும். ஒரு 1 மாசம் ஆகட்டும் ஓப்பன் ஆகி, எல்லாரும் ஸ்டேபிளா செட் ஆகட்டும், ஒரு 2 மாசம் கூட போட்டோம், அதுக்கப்புறம் போயிட்டு வா. கண்டிப்பா டாடி, கண்டிப்பா. நான் ரொம்ப சோதிச்சுட்டேன், வேண்டாமே சின்ன வயிறு கட்டுல இஷ்டத்தவங்க காலை வந்து எழுப்பா இருக்குது. ஆல்ரெடி ஆஃபீஸ் போட்டு வந்திருக்கேன், அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நீ பேசல, என்னை பார்க்கல, வந்து அதே பண்றேன், கிரிக்கெட் ஆகுதுமே தெரியாம மஞ்சள் ட்ரெஸ் கலாச்சிட்டேன், அது ஒரு குத்தமா? சரி, மஞ்சள் ட்ரெஸ்ஸும் கலாச்சிட்டேன், சாரி. டக்குன்னு ரிட்டன் இல்லையோ பார்த்தோன்னே கலாக்குன்னு தோணுச்சு, கலாச்சிட்டேன். அதுக்கு சீசா எடுத்துக்கிறது புரியல. யார்கிட்ட சுத்தமா குடிச்சு திடீர்னு பொய்யா சொல்ல வேண்டியாம தெரியும்னா கதறிட்டு இருக்கான். ஏதோ பேசி பேசி சொல்றான் போல, அவன் என்ன லிக் பண்றான்னு தெரியல. ஆனா அவங்க பார்க்கவும் இல்ல, அப்போ ருசி இருக்கிற மாதிரி கண்டுக்கல. புரிஞ்சுதா? சரி நாட்டு, அப்ப நம்ம வாழ்க்கை தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல, உள்ள போகணும். சரி நாட்டு, நம்ம போகணும். சரிங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். பார்த்து போ. எதுவும் பேச தயாராக யாரும் என்கிட்ட பேச தேவையில்லை. எதுவுமே பேசிட்டு இருந்தீங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சரிங்க, நான் வீட்டுக்கு போறேன், இன்னும் கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாக்குறேன். என்னடி நைட் சாப்பிட வரல? வரமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் ரூமுக்கு போறேன். எல்லாம் சாப்பிட வந்துருங்க என்ன? சரிங்க, புதுசா அத்தனை கூப்பிடுறேன். ஏன்பா நம்ம அத்தனை கூப்பிடக்கூடாது? இல்ல திடீர்னு கூப்பிட்டேன் தான். வீட்டு என்ன வேலை இருக்கு பாரு, நாங்களும் கிளம்புறோம். சரி டாடி, பாய். சரி மாமா, பாய். பாய்ப்பா. பாய்டா, பார்த்து பத்திரம், நைட் சாப்பிட ஒழுங்காங்க வந்துரு. வந்ததுக்கு அப்புறமா தான் நானும் சாப்பிட்டு உனக்காக வெயிட் பண்ணுவேன். சரிப்பா, வந்துடுறேன். சரிடா, அப்ப நைட் அங்கதான் சாப்பிட போவேன். சாப்பிட்டு இங்க வந்து தூங்குவேன் மாமா. அப்ப சரி, சரி போ. ரொம்ப நேரம் கழிச்சிட்டு இருக்க, பக்கத்துல வந்து மறுக்கிற ரொம்ப தள்ளி இருக்கும், குறிப்பிட்டதா என்ன பாரு, என்ன பார்க்க முடியுமா வச்சுட்டா வந்துருவா. நான் வர பொறுப்பு திட்டாவதான் சொல்லிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சிட்டு இருக்கான், என்ன பேசுறேன்? என்ன என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? நீ பால் வடிக்கட்டல எதுக்கு போட்டுட்டு இருக்க? என் இஷ்டம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. நீ கூட பேச மாட்டேன், தெளிவா பண்ணிட்டேன்றல. பரவாயில்ல. சரி, எந்த ட்ரெஸ் எல்லாம் இந்த உங்களுக்கு தேவையில்லாத ட்ரெஸ்லாம் உங்ககிட்ட இருக்காது. அப்புறம் அப்படி தூக்கிட்டு வந்துட்டாது, எங்க வச்சா? உன் விருப்பத்தாக நீ ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது உன் விருப்பத்தாக உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு தேவையில்லை சொல்லிட்டீங்கல்ல, தேவைப்படுற யாருக்காவது அது பிரயோஜனப்பட்டோன்னு எடுத்துட்டு வந்தாச்சு. அது யாருக்கு தேவையோ உங்களுக்கு போகும். பர்த்டேக்கு நீ ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்தது விருப்பத்தாக ஒன்று குத்துறிய ட்ரெஸ். அது ஒன்றும் உங்க ட்ரெஸ் இல்லை, உங்களுக்கு தான் ரெட்டு பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன? அப்படி தெரியாம சொல்லிட்டாங்க, சும்மா கலாச்சிட்டாங்க, விட்டோம்னே அதை அப்படி எடுத்துக்கோ. சரி, அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? நீ இங்க இருக்கவா, நம்ம போகலாம். நான் என் ரூம்ல தான் இருப்பேன். வேண்டாம், இந்த வீட்டுக்கு வந்து ஆரம்பிக்கிற பத்தியா ஒழுங்கா வந்து என்ன பிரச்சனை நம்ம ரூம் பேசிக்கோ பாடினேன். எந்த ரூமுக்கும் வர தயாராக தேவையே இல்லை. சின்ன விஷயம் இருந்தா வச்சுக்கலாம். எனக்கு பிடிச்சது பிடிக்காததே தெரியல, அப்புறம் என்ன? உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று தான் பேசுறாங்க, அப்புறம் என்ன? சும்மா என் ட்ரெஸ்ஸுக்கு டிஃபைன் பண்ணல. நீ என்ன இருந்தா டக்குன்னு ரெட் வாங்கணும், நீ சூஸ் பண்ணி சும்மா கலாச்ச.
தேவையில்லைன்ட்டேன். உங்களுக்கு யார் நல்லா எடுத்து கொடுப்பாங்களோ போய் அவங்க கூட எடுத்துக்கோங்க போங்க. எங்களை விடுங்க. இந்த நாத்து இதுக்கு வந்து தூங்கிச்சுதான். போதும் போதும், உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்களே வச்சுக்கோங்க. ஓவராக சப்போர்ட் பண்றீங்க. உங்களை பிரச்சனையும் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்தாலும் நாங்க யோசிச்சு நாங்க முட்டாளும் கேனியா தான் இருக்கோம். என்ன பண்ணட்டும்? விட்டு போனாலும் லூசு மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயமா யோசிச்சு பண்றேன். அதான் நான் பண்ற தப்பு. இனிமேல் யாரை பத்தி யோசிக்க தேவையில்ல, எதை பத்தி யோசிக்க தேவையில்லை. அவங்க தேவையில்லைன்னு விட்டு எதுனா போய் சந்தோஷமா இருந்தாலும் நான் யோசிச்சல, அதான் நான் பண்ண முட்டாள்தனம். எம்மே இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்து பார்த்து தேடி தேடி எடுத்தல, அதான் இந்த மாதிரி முட்டாள்தனமா நான் இருக்கிறதுனாலதான் தேவையில்லாததெல்லாம் வாங்கி கட்டுறேன். டேய் சாரிடா. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த எப்படி பார்த்து பண்றாங்கன்றத ஃபன்னா பேசிட்டு போயிடுவாங்களாம். மனசுல இருக்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை வச்சு அது ஃபன்னு சொல்ல வேண்டியது, இல்லைன்னா உண்மையை சொன்னேன்னு சொல்ல வேண்டியது. எதுக்கு இந்த போலி? சரி நீ கோமாவே இருப்பா, போலாம் வா போலான்னு. நான் ரூமை விட்டு எங்கேயும் வர தயாரா இல்லை, சொல்லிடுங்க. இல்லைன்னா அந்த வீட்டுல இருக்க பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அவ்வளவுதான். மற்றபடி வேற எங்கேயும் நான் போறதாவும் இல்லை, வேற யாருக்கும் இருக்கிறதாவும் இல்லை. போலாம். நான் மட்டும்தான் போறேன், வேற யாரும் தேவையில்லை. விளையாட்டு அப்புறம் நான் கூப்பிடுவோம் பார்த்துக்கோ. யாருன்னா அதெல்லாம் பண்ணுங்க. சொல்லப்பட்டோம். இறங்கு, வலிக்குது. இறங்கு, மேல உட்காருவாங்களா, இறங்குன்னு. உட்காருங்க. எனக்கு வலிக்குதுன்னு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஏன் காது அதெல்லாம் கேட்காது. பாருங்க, நீ விட சொல்லுங்க. நீ அதானே இப்பதான் வந்து அரை கொடுக்கமா இருக்கிறதா? போதும் போதும். ஃபர்ஸ்ட் எப்படி போச்சு என்ன ஏதுக்கு திரும்பி கேட்கறது இல்லை, கோச்சில் இருக்க வேண்டியது. பரவாயில்ல, நான் அப்படி எடுத்துட்டு போறேன். குட்டில தங்கோல நான் அதெல்லாம் எதுவும் இல்லை. சாரி வலிக்குது, இறங்கு தானே. நம்ம கொரியா சொல்லு மாட்டேன். இங்க பாரு, இப்ப மேல உட்காந்துருக்கேன், அப்புறம் மேல படுத்துருவேன் பாத்துக்கோ. என்ன சீரியஸாவே சொல்றேன். நம்ம ரூம் கொஞ்ச நேரம் பக்கத்துல படுப்பேன், இந்த ரூம் எனக்கு பிரச்சனை இல்லாம. நீ என் பேச்சு கேட்கலாம், நானும் பேச்சு கேட்க மாட்டேன். நீ வாக்கு காப்பாத்தீங்கன்னா நானும் வாக்கு காப்பாற்ற மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வேண்டாம், எழுந்துருங்கன்னு. முடியாது பண்ணிட்டு முடியாது. பாருங்க, நான் கோமாதான் இருக்கேன். பரவாயில்ல இருந்துக்கோ. ஆனா நீ காலேஜ் போட்டு கொடுக்க போயிருந்துருக்கணும். முன்னாடி மட்டும் பண்ணிட்டு பின்னாடி வர பண்ணன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த மாட்டேன். சரி, எழுந்துருங்க. முடியாது. முடியாது. அப்ப என்னாலையும் முடியாது. முடியாது பண்ணிட்டு முடியாது. கொஞ்சம் விடண்டா. எப்படி இருக்கு? மாட்ட மாட்டேன். சரி, சாப்பிட்டு போலாம். போங்க தள்ளி. அதெல்லாம் மாட்டேன். கொஞ்சம் வீடு கட்டுறியா? அதெல்லாம் மாட்டேன். சரி எந்த வீடு கட்டலாம்? அதெல்லாம் இனிமேல் கட்டுறதாவே இல்லை. அப்படி விருப்பத்தது இந்த எதனா நினைச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னா இல்லை. வேண்டாம், நீ கட்டுல நானே கட்டி விட்டுருவேன் பார்த்துக்கோ. உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு? வேண்டாண்டி, வீட்டுக்கு போய் நானே கட்டி விடுவேன் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் என் மேல் கூப்பிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீயே கட்டிட்டு வரையா நான் தூக்கி போவோம். நான் இன்னைக்கு கட்டுறதாவே இல்லை. வேண்டாம் சொல்லிக்காத. சரி நம்ம ரூம் போ, கட்டுதான் வேண்டாம். நான் அங்கேயும் வரதா இல்லை. அடியே என்ன அருடி சாரிடா. இன்னைக்கு ஆஃபீஸ் எழுதி போச்சு. ஃபோன் கூட வச்சுக்கோ போயிட்டா. எல்லாமே ஃபோன் பண்றேன், பக்கத்துக்கு ஃபோன் பண்றேன். ஆனா என் கூட இல்லை கூட இல்லைன்ற போய் கூட இனிமேல் வெளியே போக முடியாது, நான் முக்கியமான இடத்துல இருக்கும் நான் சொல்றேன் அப்படின்றாங்க. சரி அவருக்கு எனக்கு ஒரு லாங்குவேஜ் நம்ம சொல்லணும்னா அது தெரியாதுன்றாங்க. இவங்க தான் நீ பக்கத்துல இருந்தா அவங்கள இல்ல, நீ சொல்லு. நான் நிஜமாவே அவங்க பக்கத்துல இல்லை. ஆனா போன் வந்து என்கிட்ட வரக்கூடாது, எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். தெரியுது எனக்கு கணக்கு மட்டும் ஆல்ரெடி சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு கிளம்பி மன்னிக்க சொன்னேன். அப்ப நான் யாரு?